காலையிலேருந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப வேஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்லையும் சரி, இல்லை ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கும் சரி, பர்சனலில் கூட சிலர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக பிஜேபி வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பிஎம் அவர்கள் வந்து நமக்கு ஃப்ரீயாக ரீசார்ஜ் வந்து பண்ணி விடுறாங்களாம். அதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் மூலிமா எப்படி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஃப்ரீ ரீசார்ஜ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கேமான ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மந்த்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யுவர் 3 மந்த் ரீசார்ஜ் ஃபார் ஃப்ரீ நவ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் உடனே இங்கே கெட் ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படிங்கிறது கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு 3 மந்த்துக்கு வந்து ரீசார்ஜ் வந்து கிடைக்கும். அது கூடவே நம்ம இதோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் எண்டுக்குள்ளே முடிய போகுது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்கும். ஆனால் இது முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தான். பிஜேபி ஃப்ரீ ரீசார்ஜ் யோஜனா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃப்ரீ அன்லிமிட்டட் ரீசார்ஜ். ஸோ லிமிட்லாம் கிடையாது, அன்லிமிட்டட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இங்கே கெட் ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னே நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்பாங்க. நம்மளாங்க இங்கே சிம்மை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அங்கே நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 10 பேருக்கு இல்லை ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அதில். அதனால் நம்ம மக்களை வெறிக்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேஸ்புக்குடைய லிங்க் மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே லைக்கும் கமெண்ட் ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் லைக்கும் பண்ண முடியாது, கமெண்ட்டும் பண்ணிக்க முடியாது. இது ஒரே ஒரு வெப்பேஜ் மட்டும்தான். அந்த வெப்பேஜுக்குள்ளே இவ்வளோ மட்டும்தான் இருக்குமே. நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கமெண்ட்டில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது, கமெண்ட்டும் வந்து அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே ட்ரையாங்கல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இல்லாத ஒரு வெப்சைட்டு. இதுவே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்ட சிம்பிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான வெப்சைட்டுக்கான மீனிங்கு. இது சேஃப் இல்லாத ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ இது மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா இதனால் ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரும் சரி இல்லை உங்கள் மெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா உங்களை என்ன வேணால் பண்ணலாம். மேபி உங்களோட நம்பர் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்பர் என்டர் பண்ணுறீங்களா, இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா விற்றுருவாங்க. ஸோ ஏதோ சம்திங் ஒரு படத்தில் கூட காட்டுவாங்களா, ஸோ அந்த மாதிரி நம்பர்லாம் விற்றுருவாங்க. அந்த மாதிரி விஷயம் கூட நடக்கலாம். அதனால் இது ஃபேக்கான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காதீங்க. அப்படி யாராச்சும் ஷேர் பண்ணிட்டுருங்க அவன் தலைமையில் அடித்து இப்படிலாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போல்லாம் எப்போவுமே ஃப்ரீ ரீசார்ஜ் அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணாதீங்க.